அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட் கருணையினாலும் இன்றைய தினம் அற்புத சித்தர் சிகிச்சை துவங்குகின்றோம். அறிந்ததை கடந்து அறியாததை நோக்கிய ஒரு ஞான சத்சங்கம். ஆன்மீக வழிபாடு. ஆன்மீக வழிபாடு என்று நாம் அறிந்த விஷயத்தையும், உண்மையில் ஆன்மீக வழிபாட்டில் நாம் அறியாத விஷயத்தையும் இப்பொழுது பார்ப்போம். ஆன்மீக வழிபாடு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் மொழிகளில் அர்த்தம் உண்டு. ஆன்மீக வழிபாடு என்ற வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு முதலில் புரிய வேண்டும். நமக்கு தெரிந்த ஆன்மீக வழிபாடு என்னவென்பதை கொஞ்சம் சிந்திச்சோம்னா தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்மீக வழிபாடு என்னது? கோயிலுக்கு போகிறது, வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிறது, வீட்டில் சுவாமி கும்பிட்றது, காலை மாலை சந்தியாவந்தனம் பண்ணுறது, பிள்ளையார் கோயிலில் போய் 108 சுற்றுறது, தோப்புக்காரணம் போடுறது, சண்டே சர்ச் போகிறது, 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது இஸ்லாமில், பள்ளிவாசல் போய் தொழுகிறது, எப்பவாவது தியானம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதா சொல்லிக்கிறது, தியானம் பண்ணுறதுங்கிறதோ தியானம் பண்ணுறதா சொல்லிக்கிறதுங்கிறது தான் சரியாக இருக்கும். கரெக்டு தானே? தியானம் பண்ணிக்கிறோம் நம்ம சொல்லிக்கிறது. சித்தர்கள் வழிபாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கிறது. நமக்கு தெரிந்த ஆன்மீக லெவலே இவ்வளவுதான். பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி வழிபாடு, அமாவாசை தர்ப்பணம், பௌர்ணமி யாகம், இவ்வளோதானே இருக்கு ஆன்மீகம். வேற ஏதாச்சும் இருக்கா? அதுக்கப்புறம் முக்கியமான சப்ஜெக்ட் விட்டாச்சு. முனீஸ்வரனுக்கு கெடா வெட்டுறது, வீரன் முனீஸ்வரன் காட்டேரி பூஜை கட்டுறது, இதெல்லாம் தாண்டிய ஒரு முக்கியமான விஷயம் திட்டம். அதுதாங்க என் முனீஸ்வரன் காட்டையெல்லாம் சொல்லிட்டோமே, அதுவும் கரெக்டு தான். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு போய் செய்கிறது. பல சாமியாருங்கள்ட்ட போய் புல்லவரம் கேட்கறது, யாக யஜ்யங்களில் கலந்துக்கிறது, வீட்டில் கணபதி ஹோமம்லாம் பண்ணிக்கிறது. நம்மளுக்கு தெரிந்த ஆன்மீகம் இதெல்லாம் உள்ளது. ஐயா, இந்த ஆன்மீகம் எல்லாம் தவறா? அப்போ நாங்கள் செஞ்சுட்டு இதெல்லாம் தவறா? தவறு கிடையாது. இந்த ஆன்மீகம் எதுவும் தவறு கிடையாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஆன்மீகம் என்பது ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் படிப்பு, அடிப்படை ஆன்மீக கல்வி. இதை யாரும் தவறுன்னு சொன்னாங்கன்னா சித்தர்கள் மார்க்கத்தில் வரவங்க நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் செய்தது எதுவுமே தவறோ அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நீங்கள் செய்தது எதுவுமே இதுவரை தவறு கிடையாது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதோ, ஒரு சிற்பத்தை போய் வழிபடுவதோ, சிவலிங்கத்தை போய் நீங்கள் பூஜித்ததோ எல்லாமே சரிதாங்க ஐயா. ஆன்மீகம் என்கின்ற பெயர்களில் நாம் செய்தது இதுவரை சரிதான். இந்த கிளாசிபிகேஷனை மட்டும் புரிஞ்சுங்க. இது அடிப்படை கல்வி. ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தாச்சு. அடுத்து நாம் 6ஆம் கிளாஸ்க்கு. அந்த 6ஆம் கிளாஸ் என்ன? நாம் ஏதேதோ ஆன்மீகம் என்று ஆலயத்திற்கு சென்றோம், வைணவத்தில் போய் 108 திவ்ய தேசங்களை சந்தித்தது, தரிசனம் செய்தது, திருப்பதி ஏழுமலையான்ட்ட போய் வருடம் 1 லட்ச ரூபா கொடுத்துரு, நான் ஒரு 1000 ரூபா உனக்கு உண்டியலில் போட்டுறேன்னு சொன்னது. கம்மியாக சொல்லிட்டனோ? அது பணக்கார சாமி இல்லை, இது பழனி லெவல் தான். 1 லட்சம்லாம். ஆமாம், கலெக்ஷன் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் திருப்பதி, செகண்ட் பழனி வந்துருச்சு கலெக்ஷனில். ஆமாங்க ஐயா, உண்மை. இது கணக்கெடுப்பில் வந்திருக்கு. நியாயமாக நம்ம பக்தர்கள்லாம் போய் போட்டாங்கன்னா 100 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே போட மாட்டாங்க.
மிஞ்சி போனால் மனம் வந்தால் ஒரு 500 1000, அதுக்கு மேலெல்லாம் தாண்டாது. இவ்வளோ காசு எப்படி வரும்னா அது வந்து ஒரு கிவன் டெக்ஸ் பாலிசி மாதிரி தான். எப்படின்னா வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க சுவாமிக்கும் உங்களுக்கும். உண்மைதானே? அது வேற கொங்கணரோட ஜீவ சமாதி வேற. ரசவாதத்திற்கு அதிபதி கொங்கணவர் அள்ளி கொடுத்துட்றாரு. கிள்ளி கொடுக்கறதில்ல நம்ம சித்தர்கள், அள்ளி கொடுத்துட்றாரு. பழனி அது திருப்பதியில் ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது எங்கால அங்கே பழனி போகர், அவரும் சும்மா கொடுக்கறதில்ல. சரி வாங்கடா வர வரைக்கும் ரைட்டு அள்ளி கொடுத்துட்றோம். கொடுத்துட்றாரா இல்லையா? ரிலீஃப் கிடைக்குதுங்கய்யா அங்கேயும், இல்லைன்னா சொல்ல முடியாது. சித்தர்கள் வழிபாட்டுக்கு வந்தது இதெல்லாம் தப்புலாம் நினச்சிக்கிட்டுலாம் இருக்காது. இதெல்லாம் அடிப்படை படிப்பு. பழனியில் போகர் தான் வந்து முருகன் சிலையை, நவபாசான சிலையை வச்சுருக்கார். இது அடிப்படை. எல்லா மக்களும் சித்தர்கள் வந்து எல்லா லெவல்லையும் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. எல்லா லெவல்லையும் கிளாஸ் இருக்குது. அடிப்படை ஆன்மீகத்தில் இந்த ஒரு குடும்பத்தில் இருந்து இப்படி வராங்க, இவங்க என்ன பண்ணுறது? அடுத்த லெவலில் ஒரு நல்ல நிலை யோகத்துக்கு வராங்க, அவங்க எப்படி வர்றது? அடுத்து ஞானத்துக்கு வராங்க, அவங்க எப்படி போகணும்? இப்படி எல்லா கிளாஸையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால தான் பழனியில் போகர் வந்து முருகப்பெருமானோட சிலையை வச்சார். கரூரார் வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறாரு. அந்த சிலை உட்காரல, தெரியுமில்ல அந்த கதை தெரியுமா? ராஜராஜ சோழன் வந்து அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த சிலையை உட்காரலை, தன்னோட உமிழ் நீரை வந்து துப்புறாரு, எச்ச துப்புறாரு, அது போய் உட்காந்துக்குது சிலை. அதனால அந்த பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் பின்னால் கரூரார் மண்டபம்னு ஒரு மண்டபமே இருக்கும். தஞ்சாவூர் போனவங்களுக்கு தெரியும், பெரிய கோயிலுக்கு. அங்கே வந்து சொல்லியிருக்கலாம் சித்தர்கள், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்த மந்திரங்களே தடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் ருசி தனி எறியுமோன்னு ஏன் கரூரார் பிலாசபி பேசலை? ஏன் அங்கே கல்லையா நட்டு வச்சாரு? நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் அவ்வளோதானே. ஏன் சித்தர்களை இதெல்லாம் புரிதல் இல்லாதவர்கள்னால தான் குழப்பங்கள் வந்துருச்சு. சித்தர்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுங்க. சித்தர்கள் சிற்ப வழிபாடுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அது ஒரு படிப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா கல்லுலேயும் சிற்பம் செய்யலை. ஆனால் இன்றைக்கி எல்லா கருங்கல்லையும் இப்போதைக்கு சிற்பம் செய்கிறாங்க. பட் மயனோட சிற்ப சாஸ்திரத்தில் எல்லா கல்களிலும் சிற்பம் செய்யவில்லை. ஒரு பாறையை லேயர் உடச்சிக்கிட்டே போனாங்கன்னா ஒரு பாறையிலேருந்து ஒரு தேரை உயிரோடு ஓடியாரும். எந்த பாறையிலிருந்து எந்த லேயர்லேருந்து தேரை உயிருடன் வெளிப்பட்டதோ அந்த லேயர்லேருந்து தான் கருவறைக்கு அந்த கல்லுலேருந்து தான் சிலை செய்தாங்க. இது சிற்ப சாஸ்திரம். இன்றைக்கி எல்லா பாறையிலையும் உடைக்கிற பாறையெல்லாம் பிள்ளையாரை செஞ்சு வச்சுக்கிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிறத பற்றி நாங்கள் பேசலை. நாங்கள் சொல்கிறது சித்தர்கள் காலத்தில் சித்தர்கள் எப்படியெல்லாம் பண்ணாங்க. அதனால தான் இந்த தேரை வந்து எப்படின்னா, அந்த தேரை வந்து யுகங்கோடி காலம் வாழும். தேரைக்கு மரணம் கிடையாது. தேரைக்கு மரணம் கிடையாதுங்கய்யா. அந்த பாறை எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பு அந்த பாறையாக உருவானுச்சோ அப்போ போய் உட்காந்துருக்கு இந்த தேரை. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உயரிய யோகம் தெரியும். மனுஷன்தான் உயரிய பிறவின்னு தயவு செஞ்சுலாம் சொல்லிக்காதீங்க. உயரிய பிறவியாக நீங்கள் மாற வேண்டும். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கடைக்கண் காட்டுவான் பரம்பொருள். அந்த கல்லுக்குள்ளார உட்காந்துருக்க தேரைக்கு அன்னம் பாலிக்கிறான். அந்த அன்னம் தாங்கய்யா உண்மையில் சைவ உணவு. காய்கறி உணவு சைவ உணவு அல்ல. எப்படி அந்த தேரைக்கு ஒரு உணவு கிடைச்சிக்கிட்டு இருக்கோ அது இறைவனோட அருளால் கிடைக்கும். அந்த தேரை யுகங்கோடி காலம் உட்காந்துருக்கு. அதனால தாங்க ஒரு சித்தர் தன்னோட பேரை தேரையர்னு வச்சுக்கிட்டார். தேரை எகிரியை பிடிச்சி வறுத்து தின்னதுனாலன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சில அக்கிரமமெல்லாம் நடக்கும். பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி குலத்தில் பிறந்தார். அவர் காட்டுக்கு போனார், பாம்பு பிடிக்க போனார். அவரோட காதலி இருந்தால் அந்த காதலி வந்து என்ன சொன்னாங்க, நீ போய் வந்து இந்த நாகரத்தினத்தை எடுத்து வா, அந்த நாகரத்தினத்தை கொண்டு வந்தால் தானே அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும், உடனே இவர் என்ன பாம்பாட்டி என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு போய் என்ன பண்ணார், அங்கே ஒரு சித்தரை பார்த்தாராம். அவர் உடனே சொன்னாராம், உனக்குள்ளேயே இருக்கின்ற நாகரத்தினத்தை விட்டு விட்டு நீ ஏன்டா பாம்பில் இருக்க நாகரத்தினத்தை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டாராம். அப்போ பாம்பாட்டி குளத்தில் பிறந்தாராம். இப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது எந்த